அந்தணர்களை வைத்து இந்த ஆடி அமாவாசையில் பிதிர் போஜனம் பிதிர் காரியங்கள் செய்தீர்களேயானால் நன்மை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தில் நாகப்பஞ்சமி, நாக சதுர்த்தி, கருட பஞ்சமி இதெல்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் தான் இருக்குது. இதெல்லாம் ஆவணியாவிட்டம், வரலட்சுமி நோன்பு இதெல்லாம் இந்த மாதத்தில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இந்த மாதத்தில் செய்கின்ற பூஜைகள் அடுத்த 6 மாத காலத்திற்கு உங்களை சிறப்புடையதாக வைத்திருக்கும். ஏன்னா இது முதல் மாதம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் தான் ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம் தான் அதாவது காலை பொழுது இறைவனுக்கு. ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒரு நாள். இதற்கப்புறம் மாலை பொழுது ஆரம்பம். ஆடி மாதத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் மாலை பொழுது ஆரம்பித்து விடுகிறது. அதனால இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை கண்டிப்பாக தவறவிடாமல் அனைவரும் பிதிர் போஜனம், பிதிர் காரியங்கள், தர்ப்பணாதிகள் இதையெல்லாம் செய்து எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன்.